மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி எந்த பாடப்பகுதியில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், கோல்ராஸ் விதி, அதோட பயன்கள், அதுக்கடுத்து இதோட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் வரிசையாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இப்போ கோல்ராஸ் விதி இதை எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு சொன்னால், இப்போ உயர்ந்த செறிவில் அதோட மின்பகுதி கடத்துத்திறன் எப்படி இருக்குது, அதே குறைந்த செறிவில் மின்பகுதி கடத்துத்திறன் எப்படி இருக்குது, ஏன் கோல்ராஸ் லாவை அதாவது வலிமை குறைந்த மின்பகுதி கரைசலுக்கு கண்டுபிடிக்கலாம், ஆனால் இது அப்படி ஆகாது. ஆனால் வலிமை மிகுந்த மின்பகுதி கரைசலிருந்து வலிமை குறைந்த மின்பகுதி கரைசலுக்கு கண்டுபிடிக்க முடியும். அதோட அப்ளிகேஷனாக ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது போக ஒரு மின்கலம், ஒரு டேனியல் மின்கலம் கட்டமைப்பு எப்படி இருக்கணும், IUPACயில் அது இடதுபுறம் என்ன இருக்கணும், வலதுபுறம் என்ன இருக்கணும், உப்பு பாலம்னா என்ன, அதை உலோகத்துக்கும் உலோக அயனிக்கும் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறோம், அது என்ன, அதுக்கடுத்து இடதுபுறம் எப்பயுமே என்ன இருக்கணும், வலதுபுறம் எப்பயுமே எந்த பக்கம் இருக்கணும், அதேமாதிரி ஆக்சிஜனேற்ற ஒடுக்கம் வினை ஒரே வினையில் நடக்குது இல்லையா, அந்த இதில் அரை மின்கலத்தில் ஆக்சிஜனேற்ற அரை மின்கலம் எந்த பக்கம் இருக்கணும், அதே மாதிரி ஒடுக்க அரை மின்கலம் எந்த சைடு இருக்கணும், இதெல்லாம் பார்க்க போகிறோம். இது போக இதில் EMF எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தி எப்படி ஒரு மின்கலத்தோட EMF மதிப்பு, திட்ட EMF மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், அதை பார்க்குறோம். அதுக்கடுத்து இதில் 1 வோல்ட் பயன்படுத்தி 1 கூலுமில் எவ்வளோ கிடைக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதாவது EMF திட்ட EMF மதிப்பு எவ்வளோ வரும் அப்படின்றது ஏதாவது ஒரு வினை கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னன்னு சொன்னால் கோல்ராஸ் விதி. ஸோ கோல்ராஸ் விதி ஒன்றும் இல்லை, ஒரு மின்கலத்தில் மின்பகுதி கரைசல் இருக்குது. அந்த மின்பகுதி கரைசல் அளவில்லா நீர்த்தல் பண்ணியாச்சு, கம்ப்ளீட்டாக நம்ம டைலூஷன் பண்ணியாச்சு. ஸோ பண்ண பிறகு அதில் இருக்கக்கூடிய அயன்கள் ஃப்ரீயாக அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிறப்ப எல்லா அயனுமே பார்த்திங்கன்னா மின்னோட்டத்திற்கு ஒரு விதமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்ராஸ் விதின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை டெஃபினேஷனாக சொல்லணும்னு சொன்னால், அளவில்லா நீர்த்தலில் ஒரு மின்பகுதியின் வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறன் மதிப்பானது அதன் பகுதி கூறு அயன்களின் வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறனுக்கு கூடுதலுக்கு சமமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம NaClோட மோலார் கடத்துத்திறன் சொன்னீங்கன்னு சொன்னால், ஸோ மோலார் கடத்துத்திறன் சிம்பிள் என்ன, ΔM தான். இங்கே ஏன் டெல்டா நாட் எம்னு போட்டிருக்கோம்னா அளவிலா நீர்த்தல்னு சொல்கிறோம். அப்போ டெல்டா நாட் எம் NaCl ஈக்குவல் டு, இப்போ NaCl அயனிகளாக பிரிஞ்சிச்சுன்னு சொன்னால் Na+Cl மைனஸாக புரியும். அதனால் என்ன சொல்கிறோம், டெல்டா நாட் எம் Na+ ப்ளஸ் டெல்டா நாட் எம் Cl மைனஸ். அடுத்ததாக கோல்ராஸ் விதியின் பயன்கள். இந்த கோல்ராஸ் விதியின் பயன்கள் என்ன சொல்லி ஏற்கனவே சொன்னது தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் என்னன்னு சொன்னால், வலிமை மிகுந்த கரைசலுக்கு தான் பயன்படுத்த முடியும், ஆனால் வலிமை குறைந்த கரைசலுக்கு பயன்படுத்த முடியாது. ஆனால் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னால், வலிமை மிகுந்த கரைசலின் மோலார் கடத்துத்திறனை பயன்படுத்தி வலிமை குறைந்த கரைசலின் மோலார் கடத்துத்திறனை கணக்கிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ராஸ் விதியோட அப்ளிகேஷனில் இப்போ அசிட்டிக் அமிலம் CH3COOH இது வலிமை குறைந்த அமிலம். இது நம்ம இதோட கரைதிறன் நம்மளுக்கு வேணும்னு சொன்னால், இதோட மின்பகுதி கரைதிறன் நம்மளுக்கு வேணும்னு சொன்னால், இப்போ சோடியம் அசிட்டேட் CH3COONA இது வலிமை மிகுந்த மின்பகுதி. அதேமாதிரி HCl வலிமை மிகுந்த மின்பகுதி, -NaCl. இப்போ இந்த 3 மிகுந்ததுக்கு பயன்படுத்த முடியும், வலிமை குறைந்ததுக்கு பயன்படுத்த முடியாது. பட் வலிமை மிகுந்ததை பயன்படுத்தி வலிமை குறைந்த ஒரு அமிலத்தோட நம்ம மதிப்பை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் அமிலத்தில் இங்கே +Na இருக்குது, இங்கே -Na ரெண்டும் கேன்சல் ஆகிரும். அதே மாதிரி இங்கே +H இருக்குது, சரி இங்கே +Cl இருக்குது, இங்கே -Cl இருக்குது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே CH3COOH, அப்போ இந்த பக்கம் இருக்கிறது CH3COOH, அப்போ இந்த பக்கம் என்னதான் இருக்குது CH3COOH. அப்போ அந்த வலிமை மிகுந்த கரைசலை வச்சு வலிமை குறைந்ததுக்கு பயன்படுத்தலாம். நம்ம மோலார் கடத்துத்திறன் தான் பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதணும்னா, டெல்டா எம் இது மோலார் கடத்துத்திறன், இது அளவிலா நீர்த்தல்னா டெல்டா நாட் எம். அசிட்டிக் அமிலம் CH3COOH ஈக்குவல் டு டெல்டா நாட் எம் CH3COONA ப்ளஸ் டெல்டா நாட் எம் HCl மைனஸ் டெல்டா நாட் எம் NaCl. இப்போ இந்த மதிப்பு கொடுத்துருவாங்க, இப்போ சோடியம் அசிட்டேட் கொடுத்துருவாங்க, HCl மதிப்பு கொடுத்துருவாங்க, NaCl மதிப்பு கொடுத்துருவாங்க. அப்போ அசிட்டிக் ஆசிட் மோலார் கடத்துத்திறன் என்னன்னு கேட்பாங்க, எளிமையாக நம்ம பயன்படுத்த முடியும். வலிமை குறைந்த மின்பகுதியின் பிரிகை விகிதத்தை கணக்கிடலாம். இப்போ வாட்டரில் உப்பு போட்டிங்கன்னா ஈஸியாக கரையும். இதே நம்ம வேறு AgClோ சில்வர் குளோரைடோ இல்லை லெட் சல்பேட்டோ போட்டோன்னு சொன்னால் அது வேகமாக கரையாது. அப்போ மிக குறைந்த அளவு கரையக்கூடிய
அந்த கரைசலோட கரைதிறனை கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். ரெண்டாவது அப்ளிகேஷனில் வலிமை குறைந்த மின்பகுதியின் பிரிகை வீதத்தை கணக்கிடலாம். அப்போ பிரிகை வீதத்துக்கு என்ன சிம்பிள் கொடுப்போம்னா ஆல்ஃபான்னு கொடுப்போம். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு டெல்டா எம் பை டெல்டா நாட் எம். இப்போ மேலே இருக்குது மோலார் கடத்துத்திறன், இது அளவிலா நீர்த்தலில் மோலார் கடத்துத்திறன். இப்போ ஆல்ஃபான்றது வலிமை மிகுந்த கரைசலுக்கு பயன்படுத்தலாம், ஆனால் வலிமை குறைந்ததுக்கு பயன்படுத்த முடியாது. அப்போ ஆஸ்ட்வால் நீர்த்தல் விதிப்படி பார்த்தீங்கன்னா KA ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் சி பை 1 மைனஸ் ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபான்றது நம்மளுக்கு தெரியும் டெல்டா எம் பை டெல்டா நாட் எம். இப்போ அந்த தான் வந்து ஆஸ்ட்வால் நீர்த்தல் விதியில் நம்ம ஆல்ஃபா ஸ்கொயருக்கு வேலை பண்ணோம்னு சொன்னால் டெல்டா ஸ்கொயர் எம் சி பை டெல்டா நாட் எம் ஸ்கொயர். அப்போ 1 மைனஸ் அந்த ஆல்ஃபாக்கு பதிலாக அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 1 மைனஸ் டெல்டா எம் பை டெல்டா நாட் எம் அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னு சொன்னால் KA ஈக்குவல் டு டெல்டா எம் ஸ்கொயர் சி பை டெல்டா நாட் எம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டெல்டா நாட் எம் மைனஸ் டெல்டா எம் பை டெல்டா நாட் எம். இப்போ இங்கே இருக்க டெல்டா எம்மும் அங்கே இருக்க ஒரு டெல்டா எம்மும் நம்ம கேன்சல் பண்ணோன்னா ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது KA ஈக்குவல் டு டெல்டா ஸ்கொயர் எம் சி பை டெல்டா எம் நாட் இன்ட்டு டெல்டா எம் நாட் மைனஸ் டெல்டா எம். இந்த லாஸ்ட் ஃபார்முலா மட்டும் நம்மளுக்கு போதும். இந்த லாஸ்ட் ஃபார்முலா வந்து வச்சுட்டீங்கன்னு சொன்னால் வலிமை குறைந்த மின்பகுதியின் பிரிகை வீதத்தை நம்ம கணக்கிடலாம். அடுத்ததாக சொற்ப அளவு கரையக்கூடிய உப்புகளின் கரைதிறனை நம்ம கணக்கிடலாம். இப்போ நீரில் பார்த்தீங்கன்னா இப்போது குளுக்கோஸ்லாம் வேகமாக கரையும், அதே லெட் சல்ஃபேட்டோ இல்லை சில்வர் குளோரைடோ போட்டிங்கன்னா மிக மெதுவாக கரையும். அப்போ இதோட கரைதிறனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கோர்லஸ் லாவை பயன்படுத்தலாம். அதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொன்னால் KSP. எஸ்பின்றது அந்த சாலுபிள்னு சொல்கிறோம். ஸோ கப்பா இன்ட்டு 10⁻³ டிவைடட் பை டெல்டா நாட் எம் ஹோல் ஸ்கொயர். அதாவது AgCl லெட் சல்பேட் போன்ற உப்புகள் மிக குறைந்த அளவே நீரில் கரைகின்றன. இந்த சேர்மங்களின் கரைதிறனை இந்த கோர்லாஸ் லாவை பயன்படுத்தி எளிதாக கணக்கிடலாம். அடுத்தபடியாக இப்போ ஒரு மின்கலம் இருக்குது, மின் வேதிக்கலம். ஸோ மின் வேதிக்கலன் அந்த பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேர்லேயே இருக்குது, இந்த பக்கம் மின், இந்த பக்கம் வேதிக்கலன். அப்போ மின் ஆற்றல் அந்த பக்கம் வேதி ஆற்றல். அப்போ மின் ஆற்றல் வேதி ஆற்றலாக மாறுது, அதேமாரி வேதி ஆற்றல் மின் ஆற்றலாக மாறுது. ஸோ மின் வேதிக்கலன்களில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று கால்வானிக் மின்கலன், இன்னும் வந்து மின்னார் பகுப்பு கலன். இப்போ கால்வானிக் மின்கலனில் அதாவது டேனியல் செல் கூட ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுது. அதாவது செல்ஃபோனை சார்ஜ் பண்ணிட்டீங்க, அதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. செல்ஃபோன் பேட்டரியிலேருந்து நம்ம யூஸ் பண்ணன்னு சொன்னால் அதாவது பயன்படுத்துகிறீங்க, அப்போ பேட்டரியோட சதவீதம் ஆட்டோமேட்டிக்காக குறையும். நீங்கள் பயன்படுத்தலாட்டியும் குறையும். அப்படி குறைஞ்சிச்சின்னு சொன்னால் அது தன்னிச்சையாக தான் குறையுது. அதனால ஒரு வேதி ஆற்றல் மின் ஆற்றலாக மாறுறது எல்லாமே தன்னிச்சையான வினை. இப்போ இந்த பக்கம் மின்னார் பகுப்பு கலன், இப்போ மின் ஆற்றல் வேதி ஆற்றலாக மாறுது. இப்போ செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுறீங்க, சார்ஜ் பண்ணுறப்ப அங்கே இருக்கக்கூடிய மின்னோட்டமானது வேதி கலன்களில் வந்து வேதி ஆற்றலாக மாறுது. இது வந்து தன்னால் நடக்காது, நம்ம சார்ஜ் பண்ணால்தான் நடக்கும். அப்போ மின் வேதிக்கலன் கால்வானிக் மின்கலன், மின்னார் பகுப்பு கலன், எது தன்னிச்சையானது எது தன்னிச்சையற்றது இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தபடியாக கால்வானிக் மின்கலன். இந்த கால்வானிக் மின்கலத்தில் ஒரு கம்ப்ளீட் செட்டப். இப்போ ஜிங்க் காப்பர் சல்ஃபேட் கிவ்ஸ் ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர். இதில் ஜிங்க் வந்து சாலிடு, அங்கே காப்பர் வந்து சாலிடு. அப்போ இந்த ரெண்டு பக்கம் இருக்குது வந்து இது நேர்மின்வாய், இது எதிர்மின்வாய். இது ஆனோடா, ஜிங்க் வந்து ஆனோடா இருக்கும், காப்பர் வந்து கேத்தோடா இருக்கும். இப்போ இங்கே காப்பர் சல்ஃபேட், அந்த காப்பர் வந்து காப்பர் சல்ஃபேட் மின்பகுதி கரைசலையும் ஜிங்க் சல்ஃபேட் ஜிங்கானதை வந்து ஜிங்க் சல்ஃபேட்டில் இருக்கக்கூடிய மின் கரைசலையும் வச்சுருப்போம். இப்போ இந்த இடத்துல ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ ஆக்சிஜனேற்றம் அடையும். அதே இதில் இங்கே காப்பர் 2+ காப்பராக ஒடுக்கமடையும். இதைத்தான் கம்ப்ளீட் கால்வானிக் மின்கலத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆனோடு வந்து எப்பயுமே நேர்மின்வாயாக தான் இருக்கும். ஸோ கேத்தோடு வந்து எதிர்மின்வாயாக இருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக அப்படியே தான் இருக்கும். ஆனால் டேனியல் செல்லையோ இல்லை கால்வானிக் செல்லையோ பார்த்தீங்கன்னா ஆனோடில் தான் ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோடில் தான் ரிடக்ஷன் நடக்கும். அதாவது ஆனோடில் ஆக்சிஜனேற்றம் நடக்கும், கேத்தோடில் ஒடுக்கம் நடக்கும். ஆனால் வந்து பொதுவாக வந்து ஆனோடில் ப்ளஸ்ஸு கேத்தோடு மைனஸ். ஆனால் டேனியல் மின்கலத்தில் ஆனோடு வந்து நேர்மின்வாய், கேத்தோடு வந்து எதிர்மின்வாய். இப்போ ஒரு வினை இருக்குது, இப்போ ஒரு முழுசாக ஒரு வினை நடக்குது. ஜிங்க் காப்பர் சல்ஃபேட் ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ்ஸு காப்பர். இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜிங்க் வந்து மெட்டல், அதாவது உலோகம். இந்த பக்கம் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய காப்பரும் உலோகம். இப்போ ஜிங்கானது ஆனோடாக இருக்கும், இது ஜிங்க் சல்ஃபேட் மின்பகுதி கரைசலில் வச்சுருப்போம். காப்பர் வந்து கேத்தோடு, காப்பர் சல்ஃபேட் மின்பகுதி கரைசலில் வச்சுருப்போம். இப்போ இந்த மொத்த வினையில் ஆக்சிஜனேற்றம் நடக்கும், ஒடுக்கமும் நடக்கும். அதை மொத்தமாக இதை என்ன சொன்னோம்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த வினையில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்ற மின்கலன் எப்படி இருக்கும்? இந்த ஆனோட இந்த ஜிங்கை வந்து ஏன் ஆனோடுன்னு சொல்கிறோம், ஏன் நெகட்டிவ்னு சொல்கிறோம்,
ஏன்னா மற்றதெல்லாம் பாசிட்டிவ்னு சொல்கிறோம், ஆனால் இங்கே மாத்திரம் ஏன் சொன்னால் நெகட்டிவ்னு எதிர்மின் அயனியாக இருக்குன்றது ஏன் காரணம்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்ற அரை மின் கலம். இப்போ இது ஜிங்க் சல்ஃபேட் மின்பகுளி கரைசல். நான் ஒரு அரை மின் கலத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே இருக்க ஜிங்கான இதான் ஜிங்க் சல்ஃபேட் கரைசலில் வச்சுருக்கோம். இப்போ இந்த ஜிங்க் என்ன ஆகும், ஜிங்க் சல்ஃபேட் கரைசலில் வச்சதுனால இது Zn2+ மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு டைம் மாறுறப்ப இங்கே எலக்ட்ரான் இங்கே வந்து செறிவு வந்து இங்கே கூடிட்டு எலக்ட்ரானோட செறிவு வந்து இதில் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒடுக்க அரைமின் களத்தில் பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து இந்த 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 மின்வாய் வந்து காப்பர் சல்ஃபேட் மின்பகுளி கரைசலில் வச்சுருக்கோம். இப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒடுக்கம் நடைபெறும். ஒடுக்கம்னு சொன்னால் எலக்ட்ரானை வாங்குறது. இப்போ அந்த ஆக்சிஜனேற்ற அரைமின் களத்துலேருந்து வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்களை இந்த காப்பர் வாங்குறதுனால இப்போ இந்த காப்பர் 2+ இருக்கும். இப்போ இந்த 2 எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு இது என்ன ஆகுன்னு சொன்னால் காப்பராக அங்கே வந்து செட்டில் ஆகிட்டே இருக்கும், காப்பராக இங்கே படிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால இது என்ன ஆகுன்னு சொன்னால் இந்த எலக்ட்ரானை இது வாங்குறதுனால நேர்மின்வாய் இங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் ஒடுக்கம் தான் நடக்கும். இப்போ காப்பர் சல்ஃபேட் மின்பகுளி கரைசலில் வச்சுருக்கோம். ஸோ ஜிங்க் அதாவது ஆக்சிஜனேற்ற அரைமின்களிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்களை இது வாங்குறதுனால காப்பர் 2+ காப்பராக இங்கே செட்டில் ஆகிட்டே இருக்கும். இந்த வினையில் பார்த்தீங்கன்னா இந்த வினையை எழுதணும்னு சொன்னால் காப்பர் 2+. ஸோ அந்த இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற அரைமின்களிலிருந்து வரக்கூடிய இந்த 2 எலக்ட்ரானை இதை வாங்கிக்கிட்டு என்ன ஆகும்னா காப்பராக இங்கே படிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டேனியல் மின்கலம் எப்படி நம்ம வந்து வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேனியல் மின்கலத்தை நம்ம எப்படி கம்ப்ளீட்டாக அதை எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேனியல் மின்கலத்தில் ஒரு கம்ப்ளீட் ரியாக்ஷன், ஒரு ஜிங்க்கு காப்பர் சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர். இப்போ இந்த ஜிங்க் வந்து இந்த இருக்குது, இதுதான் ஜிங்க் மெட்டல். அதேமாதிரி இங்கே இருக்க காப்பர் வந்து இந்த இதில் இருக்கிறது அது மெட்டல். இப்போ இந்த ஜிங்க் வந்து ஜிங்க் சல்ஃபேட் மின்பகுளி கரைசலில் வச்சுருக்கோம். அதேமாதிரி காப்பர் வந்து காப்பர் சல்ஃபேட் மின்பகுளி கரைசலில் வச்சுருக்கோம். ஸோ இந்த டார்க்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உப்பு பாலம். இந்த உப்பு பாலத்தோட பயன்பாடு என்னென்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரான் வெளியில் போகுது, இங்கே எலக்ட்ரான் உள்ளே வருது. இது மின்னணு வோல்டாமீட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆக்சிஜனேட் நடக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிடக்ஷன் நடக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஜிங்க்ன்ற மெட்டல் ஜிங்க் சல்ஃபேட்டில் வைக்கவும் இந்த ஜிங்க் மெட்டல் என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். அதாவது Zn2+ மாறிட்டே இருக்கும். அப்போ Zn2+ மாறிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுனா இங்கே எலக்ட்ரான்கள் அதிகமாக இங்கே செறிவு இங்கே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த வாய் ஃபுல்லாக இந்த மின்வாய் என்ன ஆயிருன்னா எதிர்மின்வாயாக மாறிடுது. அதனால தான் இது என்ன சொல்கிறோம், ஆனோடு வந்து நெகட்டிவ்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த எலக்ட்ரான்கள் அதிகமாக சேர்றதுனால இந்த Zn2+, இங்கே ஜிங்க் வந்து Zn2+ மாறுறப்ப எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. அந்த எலக்ட்ரான் வெளி சுற்று வழியாக இந்த பக்கம் போகுது. இப்போ இந்த சைடு என்ன வச்சுருக்கோம், காப்பர் வச்சுருக்கோம். இப்போ காப்பர் சல்ஃபேட்டில் வச்சோடனே என்ன ஆகுனா காப்பர் 2+ மாறும். அப்போ காப்பர் 2+ இங்கே இருக்கிறப்பனா வெளியிருந்து வரக்கூடிய இந்த எலக்ட்ரான் என்ன ஆகுன்னு சொன்னால் இந்த காப்பர் 2+ அந்த எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு இங்கே காப்பராக செட்டில் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ முழுசாக பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஆனோடு வந்து ஜிங்க்கு அது வந்து ஜிங்க் சல்ஃபேட் மின்பகுளி கரைசலில் வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோடு காப்பர் 2+ இருக்கும். அந்த எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு காப்பர் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இங்கே இந்த உப்பு பாலத்தோட வேலை என்னென்னா 2 மின்பகுளி கரைசலும் கலக்காமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒன்று கலந்துடக்கூடாது. ஆனால் உப்பு பாலம் வழியாக நம்மளுக்கு வந்து கலக்கிற மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உப்பு பாலத்துக்கு என்ன இது பார்த்தீங்கன்னா 2 அரை மின்கலத்தில் உள்ள மின்பகுளி கரைசல்கள் உப்பு பாலத்தை பயன்படுத்தி இணைக்கப்படுகின்றன. ஆனால் இது 2 ஒன்று கலந்துராது. இது வழியாக நம்ம வந்து இணைக்கிறோம். சரி, இப்போ இது இணைக்கிறதுக்கு எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உப்பு பாலம் வந்து NaTSO4 யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா KCl யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் Zn2+ அதிகமாக இருக்குது. ஏன்னா அயன்ஸாக பறந்துகிட்டே இருக்குது. யார் கம்மியாக இருக்காங்கன்னா SO4 2- இங்கே கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே யார் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னால் SO4 இங்கே Cu2+ கம்மியாக இருக்கும், SO4 2- இங்கே அதிகமாக இருக்கும். இங்கே Zn2+ அதிகமாக இருக்குது, இங்கே காப்பர் 2+ கம்மியாக இருக்குது. அப்போ இந்த அயனியோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நேர்மின் அயனி எதிர்மினையோட வேறுபாடு வந்துருச்சு. இங்கேயும் நேர்மின் அயனி எதிர்மின் அயனி வேறுபாடு வந்துருச்சு. இப்போ உப்பு பாலத்தோலியா K+, அது உப்பு பாலம் என்ன பயன்படுத்தலாம், K+, Cl-. இப்போ இங்கே யார் அதிகமாக இருக்கா, நேர்மின் அயனி அதிகமாக இருக்குது. அப்போ அதை சமன் செய்கிறதுக்காக என்ன வரும்னு சொன்னால் இங்கே இருக்க Cl- இந்த பக்கம் மூவ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே யார் இருக்கா, காப்பர் 2+ கம்மியாக இருக்குது, மைனஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நடுநிலையாக்க பண்ணுறதுக்காக என்ன ஆகும்னா இங்கே இருக்க K+ இந்த பக்கம்
செல்லும். அப்போ இது உப்பு பாலத்தோட வேலை பார்த்தீங்கன்னா அயனிகளை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம். அதான் கொடுத்துருக்கோம். 2 பகுதிகளிலும் மின் நடுநிலைத்தன்மையை பராமரிக்கும் பொருட்டு Cl மைனஸ் உப்பு பாலத்திற்கு நேர்முனை முனைக்கும் K+ அயனிகள் உப்பு பாலத்திற்கு எதிர்முனை முனைக்கும் நகர்கின்றன. இப்போ இந்த மின் சுற்று எப்போ முழுமையடையும்? மின் சுற்று எப்போ முழுமையடையும்? இங்கே இருக்க ஜிங்க், இது ஜிங்க் 2+ மாறிட்டே இருக்குது. அப்போ எல்லா எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறப்போ எலக்ட்ரான் எல்லாமே இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். இங்கே காப்பர் 2+ எல்லா எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு காப்பராக வந்து செட்டில் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த பக்கம் போகுது. அதே மாதிரி அயனிகள் பார்த்தீங்கன்னா ஜிங்க், அதாவது எலக்ட்ரான்கள் வந்து ஜிங்க் முனையிலிருந்து காப்பர் முனையை நோக்கி நகர்கின்றன. ஜிங்க் முனையிலிருந்து காப்பர் முனையை நோக்கி நகர்கின்றன. அதே மாதிரி அயனிகள், அதாவது ப்ளஸ் மைனஸ் என்ன ஆகுனா, எதிர் அயனிகள் நேர்முனையை நோக்கி நகரும், நேர் அயனிகள் எதிர்முனையை நோக்கி நகரும். இதனால் மின்சுற்று முழுமையடையும். அடுத்ததா எப்போ இந்த வினை நின்று போகும், முழுமையாக எப்போ நின்றோம்? மின்முனைகள் அழிதல். எப்படின்னு சொன்னால் எல்லா ஜிங்க்கும் ஜிங்க் 2+ மாறுற வரைக்கும், அதாவது கம்ப்ளீட்டாக இது கரையிற வரைக்கும். அப்படி இல்லைன்னா எல்லா காப்பர் 2+ம் எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு காப்பராக முழுமையாக காப்பராக மாறுற வரைக்கும் இந்த வினை நடக்கும். அதான் சொல்கிறாங்க ஜிங்க் முனையில் நிறை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், இதோட நிறை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் காப்பர் முனையில் மின்முனையின் நிறை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ஜிங்க் முனையானது முற்றிலுமாக Hn+ அயனிகளாக மாறும் வரையிலேயோ அல்லது எல்லா காப்பர் 2+ அயனிகளும் உலோக காப்பராக மாறும் வரையிலையோ மின்கலை வேலை செய்யும். அதன் பின்பு ஆட்டோமேட்டிக்காக அதுவே நின்றுவிடும். இது மின்முனைகள் அழிதல் என்று பெயர். அடுத்ததாக இப்போ ஒரு வினை கால்வானிக் மின்கலம் எப்படி குறியீடு செய்யணும்? உப்பு பாலத்துக்கு இடதுபுறமா, உப்பு பாலத்துக்கு இது வலதுபுறம், இது உப்பு பாலத்துக்கு இடதுபுறம். உப்பு பாலத்துக்கு வலதுபுறம் ஆக்சினேற்ற ஒடுக்க, அது நேர்முனை அயனியாக இருக்கணும், அரை மின்கலம், ஆக்சினேற்ற அரை மின்கலம் வலது பக்கம் இருக்கணும். அதே உப்பு பாலத்துக்கு இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா எதிர்மின்முனை அரை மின்கலம், அதாவது ஒடுக்க அரை மின்கலம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Zn2+, இது ஆக்சினேற்ற அரை ஒடுக்க வினை. உப்பு பாலம் காப்பர் 2+ காப்பர், இது ஒடுக்க அரை மின்கலம். இப்போ உப்பு பாலத்துக்கு வலதுபுறம் ஆக்சினேற்றமும் இடதுபுறம் ஒடுக்கமும் சொல்லியாச்சு. இப்போ இது என்னது? உலோகம், இது உலோக அயனி. அதாவது ஆக்சினேட் அரை மின்கலம்னா ஃபஸ்ட்டு உலோகம் இருக்கணும், அதுக்கு அடுத்தபடியாக உலோக அயனி இருக்கணும். அதே இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்க வினைன்னு பார்த்தீங்கன்னா உலோக அயனி இந்த பக்கமும் உலோகம் அந்த சைடும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்ததாக மின்கலத்தின் இஎம்எஃப் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? இஎம்எஃப் மதிப்பு ஒன்றும் இல்லை, இப்போ இதிலே பார்க்கலாம். இப்போ கவனிங்க, இப்போ நான் என்ன பார்த்தோம், டேனியல் மின்கலத்தில் என்ன பார்த்தோம்? Hn2+, அதாவது ஜிங்க் வந்து கரைஞ்சி Hn2+ மாறிட்டே இருக்குது. இந்த எலக்ட்ரான் அதிகமாக அங்கே உருவாகிக்கிட்டே இருக்குது, இங்கே அதிகமாக எலக்ட்ரான் உருவாகிட்டே இருக்குது, அதனால் நெகட்டிவ் ஆனோடுன்னு சொன்னோம். சரி, இப்போ இந்த எலக்ட்ரான் லாஸ் ஆகுது, வெளியில் போகுது இல்லையா? அந்த எலக்ட்ரானை வெளியில் போகிறதுக்கு தேவையான ஆற்றல் இல்லைன்னா இந்த காப்பர் 2+ அந்த எலக்ட்ரானை வாங்குறதுக்கு தேவையான ஆற்றல் தான் இஎம்எஃப், அதான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நேர்முனையிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளித்தள்ளவும் எலக்ட்ரான்கள் எதிர்முனை நோக்கி இழுக்கவும் காரணமான விசையானது மின்னியக்கு விசை. அதாவது இந்த எலக்ட்ரான் இந்த பக்கம் போகவும் இந்த எலக்ட்ரான் இங்கே சேருது, இந்த எலக்ட்ரான் வெளித்தள்ளுறதுக்கும் இந்த எலக்ட்ரானை உள்ளே இருக்கிறதுக்கும் தேவையான ஒரு விசை தான் இஎம்எஃப், அதான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை எஸ்ஐ அளவில் பார்த்தீங்கன்னா வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக இப்போ இதில் வந்து இப்போ செட்டப் கம்ப்ளீட் செட்டப் வச்சாச்சு. இது எப்படி சொல்லணும்னா, நேர் மற்றும் எதிர்மின் முனைகளுக்கிடையே ஒரு வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு இருக்கும்போது அவற்றுக்கிடையே ஒவ்வொரு கூலும் மின்னோட்டம் நகரும் போது ஒரு ஜூல் ஆற்றல் வெளிப்படுகிறது. இப்போ இது எதிர்மின் முனை நேர்மின் முனை இருக்குது. இப்போ இங்கேருந்து ஒரு கூலும் ஆற்றல் நம்ம வெளியில் அனுப்ப போகிறோம். ஒரு வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு, இந்த ரெண்டுக்கும் ஒரு வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கூலும் மின்னோட்டம் நம்ம பாய்ச்சணும்னு சொன்னால், ஒரு கூலும் மின்னோட்டம் இந்த பக்கம் நகர்ந்து போச்சுன்னு சொன்னால் எவ்வளோ ஆற்றல் கொடுக்குன்னு சொன்னால் 1 ஜூல் கொடுக்கும். அதைத்தான் 1 ஜூல் = 1 கூலும் × 1 வோல்ட். இது மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா இதோட ஜிங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா Hn2+, உப்பு பாலம் காப்பர் 2+ காப்பர். இது திட்ட இஎம்எஃப் மதிப்பு பார்த்தீங்கன்னா E0 மதிப்பு பார்த்தீங்கன்னா 1.107 வோல்ட்.
இது எல்லாத்துக்கும் எல்லா மின்கலத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்காது. இப்போ நம்ம வகுப்புலேயே பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க. அப்போ இந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை எல்லா மாணவருக்கும் சேர்ந்துருமானா சேராது. சில மாணவர்களுக்கு சேரும், சில மாணவர்களுக்கு சேராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஜிங்க் சல்ஃபேட், இங்கே காப்பர் சல்ஃபேட் இருக்கப்ப இதோட திட்டம் இஎம்எஃப் மதிப்பு 1.107 வோல்ட். இதே இந்த ஜிங்க் சல்ஃபேட்டுக்கு பதிலாக வேற ஒரு மின் கரைசல் எடுத்தீங்கன்னு சொன்னால் திட்ட மதிப்பு மாறும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அமையாது. இது ஒரே மாதிரி அமையாததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 3 காரணம் இருக்குது. இந்த மின்முனையின் தன்மையை பொறுத்து மாறும், இந்த மின் பகுதி கரைசலின் தன்மையை பொறுத்து மாறும், அதே மாதிரி வெப்பநிலையை பொறுத்து மாறும். அதான் 3 காரணம்: மின்முனைகளின் தன்மை, மின்பகுளியின் செறிவு, வெப்பநிலையை பொறுத்து இஎம்எஃப் அமைவதால் எல்லா மின்கலங்களுக்கும் இஎம்எஃப் மதிப்பு ஒரே மாதிரி கிடைக்க பெறுவதில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மின்முனை மின்னழுத்தத்தை அளவிடல், அதாவது E0 செல் திட்ட இஎம்எஃப் மதிப்பு ஈக்குவல் டு E ஆக்சிடேஷன் இல்லாட்டி ஆனோடு ப்ளஸ் E ரிடக்ஷன் கேத்தோட். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வினையில் பார்த்தீங்கன்னா E0 செல் E ஆக்சிடேஷன் ப்ளஸ் E ரிடக்ஷன், இது வந்து இப்போ ஜிங்க் 2+ மாறுது. அப்போ கண்டிப்பாக இது ஆக்சிடேஷன் நடந்திருக்கும். காப்பர் 2+ காப்பராக மாறுது. அப்போ கண்டிப்பாக இங்கே ரிடக்ஷன் நடந்திருக்கும். இப்போ இதோட இஎம்எஃப் மதிப்பு திட்ட இஎம்எஃப் மதிப்பு 0.76 வோல்ட். அதே மாதிரி இங்கே திட்ட இஎம்எஃப் மதிப்பு 0.36 வோல்ட். அதாவது திட்ட கிடையாது, வெறும் இஎம்எஃப் மதிப்பு 0.76, 0.34. அப்போ இதோட மொத்த திட்ட இஎம்எஃப் மதிப்பு என்ன? இது அரை மின்கலத்துக்கு கொடுத்துருக்காங்க, இன்னொரு அரை மின்கலத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த திட்ட இஎம்எஃப் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா? இதான். அப்போ E0 ஈக்குவல் டு இதில் இது ஆக்சிடேஷன் ஜிங்க் 2+. அப்போ அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 0.76 ப்ளஸ் ரிடக்ஷன் அதோட மதிப்பு எவ்வளோ? 0.34. அப்போ இது மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா E0 செல் ஈக்குவல் டு 1.10 வோல்ட். நம்ம திட்ட இஎம்எஃப் மதிப்பு இந்த வினைக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதைத்தான் நம்ம திட்ட இஎம்எஃப் மதிப்பு எல்லா வினைக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு வினைக்கும் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். சரி, இன்னொன்று, இப்போ இந்த வினையில் இப்போ இதை மட்டும் நம்ம தனியாக கால்குலேட் பண்ண முடியுமா? அப்போ இதை மட்டும் தனியாக 2 அரை மின்கலத்தை சேர்த்தா தான் முழுமை பெறும். இப்போ ஒரு அரை மின்கலத்தை மட்டும் வச்சு நம்ம இஎம்எஃப் மதிப்பு நம்ம கால்குலேட் பண்ண முடியுமானா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அதுக்கு தான் திட்ட ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு அரை மின்கலத்தோட இஎம்எஃப் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக திட்ட ஹைட்ரஜன் மின்முனைன்றதை ஒரு நம்ம கான்செப்டை பார்க்க போகிறோம். அதை தான் SHEன்னு சொல்லுவாங்க. சி, அதாவது சி ஆனது நோக்கீட்டு மின்முனையாக, அதாவது ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடாக பயன்படுத்தலாம். SHE திட்ட ஹைட்ரஜன் மின்முனைன்றது நேர்முனையாகவும் செயல்படும், அதாவது ஆனோடாவும் செயல்படும், கேத்தோடாவும் செயல்படும். ஆனால் அதோடைய ஆனோடா செயல்பட்டாலும் சரி, கேத்தோடா செயல்பட்டாலும் சரி, அதோட E0 மதிப்பு எப்பயுமே 0 தான். அப்போ இது ஏன் திட்டன்ற ஒரு வேர்டு சொல்கிறேன்னு சொன்னால் திட்ட ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. அப்போ இது திட்டன்றதுக்காக என்ன கண்டிஷன் எடுத்துக்கணும்? 1 மோல் ஹைட்ரஜன் அயனிகள் செறிவு இருக்கணும், 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அழுத்தம் இருக்கணும், 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது திட்ட ஹைட்ரஜன் மின்முனை நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ திட்ட ஹைட்ரஜன் மின்வாயில் நேர்மின்வாய், எதிர்மின்வாய். இப்போ படத்தில் பார்க்குற மாதிரி H2 கேஸ் வெளியிலேருந்து உள்ளே வருது, அந்த உள்ளே நுழையுது. இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கரைசல் இருக்குது, அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கரைசல், HCl கரைசல் உள்ளே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளேயும் ஹைட்ரஜன் வாயு இருக்குது, HCl கரைசல் இருக்குது. இப்போ வெளியிலேருந்து வர H2 வாயு உள்ளே போகுது, அங்கே பிளாட்டினம் மின்முனையும் இருக்குது. அதே வாயு வெளிப்பட்டு அது H2 கேஸ் அந்த பக்கம் ஒரு பைப் வழியாக வெளியில் போயிடுது. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த HCl கரைசல் எவ்வளோன்னு சொன்னால் 1 மோல் H+ அயான் கரைசல் இருக்கும். இப்போ உள்ளே வரக்கூடிய அந்த H2 கேஸ் என்ன ஆகுன்னு சொன்னால் அந்த பிளாட்டினம் முனையில் உள்ளப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணும். அப்போ அதனால தான் அது முட்டையாக அந்த பபுள்ஸாக வெளியில் வருது. இப்போ இந்த பபுள்ஸாக வெளியில் வரப்ப இப்போ ஹைட்ரஜன் கேஸ் உள்ளே வந்து பிளாட்டினத்தை ரியாக்ட் பண்ணுறப்ப அப்போ நேர்மின்மையாக ஆக்சிஜனேற்றம் அடையும். அப்போ ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிச்சுன்னா H2 1 அட்மாஸ்பிரிக் அழுத்தத்தில் 2H+ மாறும், ப்ளஸ் 2 எலக்ட்ரான் வெளியில் போகுது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஆக்சிஜனேற்றம் நடந்திருக்கு. அப்போ அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா E0 வேல்யூ 0 வோல்ட். இப்போ அதே இந்த 2H உள்ளே இருக்கக்கூடிய அந்த H+ அயான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு திருப்பி H2 கேஸாக வெளியில் போகுது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஒடுக்கம் நடந்திருக்கு. அப்போ 2H+ அட் 1 மோல் H+ல 2 எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு ஹைட்ரஜன் வாயுவாக வெளியில் போகுது, அது 1 அட்மாஸ்பிரிக் அழுத்தத்தில். அப்போ இது எதிர்மின் வாயுவாக செயல்படுது, அதாவது ஒடுக்கம் அடையுது. இப்போ இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா E0 மதிப்பு 0 வோல்ட். திட்ட EMF கணக்கிடுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் நேர்மின்வாய், இன்னொரு பக்கம் எதிர்மின்வாய். ஸோ Zn2+, இது நேர்மின்வாயாக இருக்குது. எதிர்மின்வாயில் H+H2 பிளாட்டினம்பாக இருக்குது.
அப்போ இங்கே சி வந்து என்ன, அதாவது எஸ்ஹெச்இ வந்து என்னவா ஆக்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னால் எதிர்மின்வாயாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கேத்தோட ஆக்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த வினையில் பார்த்தீங்கன்னா மின்கலத்தின் அறிந்தறியப்பட்ட திட்ட எம்எஃப் மதிப்பு வந்து 0.76. அந்த ஜிங்க் எனில் ஜிங்க் மின்முனையில் ஒடுக்க மின்னழுத்தை கணக்கிட சொல்லியிருக்காங்க. E0 cell equal to E ஆக்சிடேஷன் ப்ளஸ் E ரிடக்ஷன், அதாவது ஆக்சினேற்றம் ஒடுக்கம். இப்போ இந்த திட்ட EMF அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ திட்ட EMF எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.76 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சிடேஷன் எதில் நடந்திருக்கும், இதுதான் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அப்போ அங்கே என்ன வினை, EZN 2+ ப்ளஸ் SHE நம்ம முன்ன இப்போ சொன்னோம் இல்லையா, அது அரை மின் களத்தில் ஆனோடாக இருந்தாலும் சரி கேத்தோட இருந்தாலும் சரி அது வந்து திட்ட EMF மதிப்பு 0வாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல 0 போட்டுருங்க. அப்போ இங்கே ZN2+ வெளியில் கொண்டு வந்தோன்னா EZN2+ ஈக்குவல் டு 0.76 வோல்ட் ப்ளஸ் 0. இப்போ ஆக்சினேட்டர் வினையில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகுது, இங்கே இருக்க ஜிங்க் 2+ மாறி 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. அப்போ லாஸ் பண்ணுறப்போ அதோட E0 மதிப்பு எவ்வளோ, 0.76 வோல்ட். E0 ஈக்குவல் டு 0.76. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒடுக்க ஜிங்க் மின்முனையின் ஒடுக்க மின்னழுத்த வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒடுக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னது ஒடுக்கம், இதுவே அப்படியே திருப்பி எழுதுங்க. ZN2+ ப்ளஸ் 2 எலக்ட்ரான் கிவ்ஸ் ஜிங்காக மாறும். அப்போ E0 மதிப்பு என்னவாக இருக்கும், இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸ் 0.76 வோல்ட். சியை பயன்படுத்தி, அதாவது திட்ட ஹைட்ரஜன் எலக்ட்ரோட பயன்படுத்தி ஒரு EMF 0வாக வச்சுக்கிட்டு அது ஆனோட்லேயே வைக்கலாம் கேத்தோட்லேயே வைக்கலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய அரை மின்கலத்தோட திட்ட EMF கணக்கிடலாம். இந்த மெத்தடில் திட்ட EMF கணக்கிடலாம். ஸோ இந்த வகுப்பில் பார்த்தோம்னா கோர்லாஸ் விதியை பற்றி பார்த்தோம். அந்த கோர்லாஸ் விதி அதோட பயன்களை பற்றி பார்த்தோம். அந்த பயன்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி பிரிகை விகிதத்தை கணக்கிடுறது, சாலிபிலிட்டி எப்படி கணக்கிடுறதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மின் வேதிக்கலன் எப்படி இருக்கும், அது கால்வானிக் மின்கலம் மின்னார் பகுப்பு மின்கலம், எது தன்னிச்சையானது தன்னிச்சையற்றதுன்னு பார்த்தோம். ஒரு கால்வானிக் மின்கலத்தில் எது எதிர்மின்வாய் எது நேர்மின்வாய், எப்படி உப்பு பாலம் இருக்குது, அந்த உப்பு பாலத்தோட பயன்கள் என்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு பாலத்தில் எதிர்மின்வாயில் ஆக்சிடென்ட் நடக்குதா ரிடக்ஷன் நடக்குதா அதை பார்த்தோம். எப்போ அந்த மின்கலம் வந்து எப்போ டேனியல் மின்கலம் வந்து முழுமை பெறும், எப்போ வந்து முழுமை பெறுதுன்னு எப்போ பார்த்தோம், அப்போ எப்போ நின்று போயிருதுன்னு அதையும் பார்த்தோம். அதுக்கு முழுமை சுற்று அடைகிறது எப்போ எதுன்னு பார்த்தோம். மின்முனைகள் அழிதல் எப்போன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கால்வானிக் மின்கலத்தில் ஒரு எப்படி இடதுபுறம் என்ன இருக்கணும் வலதுபுறம் என்ன இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா EMF அதாவது மின்கலத்தின் EMF மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது 1 ஜூலாக இருக்கிறப்ப என்ன கிடைக்குது அதை பார்த்தோம். இப்போ ஒரு ஆக்சிடேஷன் E0 செல் வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இருக்குது, அதில் ஒன்றை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும்னா நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அதனால திட்ட மதிப்பு நம்ம ஒன்று கொண்டு வந்து பார்க்குறோம். அந்த திட்ட மதிப்பில் ஷீன்னு ஒன்று இருக்குது. அந்த ஷீ அதுன்னு சொன்னால் அது ஆனோடாகவும் இருக்கும் கேத்தோடாகவும் இருக்கும், ரெஃபரன்ஸ் எலக்ட்ராவும் பயன்படும். இப்போ ஆனோட்லேயோ கேத்தோட்லேயோ இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட மதிப்பு என்னவாகும்னா 0வாக இருக்கும். அப்போ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மின்கலத்தோட திட்ட EMF மதிப்பு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதை ப்ராப்ளமாக ஒன்று பார்த்தோம். தொலைக்காட்சியின் வாயிலாக மாணவர்களாகிய உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.